கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி போகலாம்? சீர்கட்டு போகலாம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் மூலியமா வழிநடத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அபகு தீர்க்கதரிசி, இன்னும் அநேக ஏசாயா தீர்க்கதரிசி, இப்படி அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலியமா தேவன் என்ன செய்யறாரு? கர்த்தரோட பிள்ளைகளை வழிநடத்துகிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இப்ப சபை காலத்துல இருக்கிறோம், கிருபை காலத்துல இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மையும் அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? வழிநடத்துகிறவரா இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தை யாரு கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். அந்த வார்த்தையை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தந்து அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லும்படியா கர்த்தர் நமக்கு உணர்த்துறார். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றோம், அதை கேட்டு அநேகர் என்ன செய்யறாங்க? பாவங்களை ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா, தவறான வழிகள்ல இருந்தா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த வார்த்தையை மூலம் அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்க என்ன செய்யறாங்க? மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வர்றாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி நினிவே பட்டணம் பாவத்தினால் நிறைந்து இருந்துச்சு. அப்ப தேவன் என்ன செஞ்சாரு? யோனா தீர்க்கதரிசி அனுப்பி அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்ப அதே பிரகாரம் யோனா போய் தீர்க்க தரிசனம் சொன்னப்ப அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி மனக்கசந்து அழுதாங்க, உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு? அங்க வர இருந்த ஆபத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நிப்பாட்டி போட்டாரு. தடை பண்ணி போட்டாருன்னு பார்க்கணும். இப்படி தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. தீர்க்க தரிசனம் சபைகளுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்ம வாசிக்கிறோம் அபக்கூக் தீர்க்கதரிசி, அபக்கூக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. ஆண்டவர் சொல்ற அபக்கூக் தீர்க்கதரிசி கிட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. தெளிவாய் எழுது. அத வர்றவங்க ஜீவிக்கிறவங்க அதை பார்த்து வழி நடத்தப்படுவாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்து நடந்து போவாங்க, ஜீவிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் அபக்கூக் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. அப்ப இந்த கடைசி காலத்துல நமக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ரொம்ப அவசியமா இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனாலும் நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்ம நம்ப முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க? மாம்சத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்க ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டாரு. அவங்க சொந்தத்துக்கு ஏதாவது நினைச்சு அவங்க எழுச்சியில மாம்சத்துல எதையாவது காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்காது. அது எங்க இருந்து வந்தோ? அவங்க சுய சிந்தையில மாம்சத்துல இருந்து வந்திருக்கும். இப்படி அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனத்தை, நீங்க ஜீவிக்கிறது நல்லா ஜீவிக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறாரு, நீங்க இப்ப ஜீவிக்கிற மாதிரி ஜீவிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு, கர்த்தர் எல்லாம் செய்வார், உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஜீவிக்கிறதான பாவ காரியங்களை உணர்த்த மாட்டாங்க. தீர்க்கதரிசி பாவ காரியத்தை உணர்த்த மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க? இப்படி ஜீவிக்கிற மாதிரி ஜீவிச்சுக்கிட்டு இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை நடத்துவாரு அப்படின்னு இப்படியான பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி நடத்துறதும் இருக்குது. பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி நடத்துறதும் இருக்குது. ஆனா நான் பார்க்கிறோம், தேவன் கொடுக்கணும் அந்த தீர்க்க தரிசனத்தை, தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஆகாப் ராஜாவுக்கு என்னாச்சு? கோபம் வந்துருச்சு. என்ன அவரு தீர்க்க தரிசனம் அந்த ஆகாப் ராஜா அந்த நாட்டுக்கு விரோதமா, இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. உண்மையா தீர்க்க தரிசனம் சொன்னபடினால இந்த மழையின் படி இந்த நாட்டுல பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப தீர்க்க தரிசனம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் அது மெய்யாகவே நடந்துச்சு. மறுபடியும் அவர் ஜெயிச்சாரு, தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அநேக காரியங்களை சொன்னாரு. அதுக்கு முன்பு அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னாரு, விரோதமா சொன்னார். அந்த ராஜாவோட ராஜ்யத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. கர்த்தர் சொன்னதான காரியத்தை சொன்னார்.
அப்ப அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆகாப் மேல கோபம், அந்த எலியா தீர்க்கதரிசி மேல ஆகாப்புக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அப்ப கோபம் வந்து எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. இப்படி நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிக்குது. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாரு, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாரு, உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிச்சுட்டே வருவாரு, இந்த சிராமாஞ்சையால நீங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க, ஒரு மேடையில இருப்பீங்க, இப்படின்லாம் சொன்னாக்கா ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கர்த்தர் பாவத்தை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நீங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன், நீங்க ஜீவியத்தை காத்துக் கொள்ளுங்க, இப்படிலாம் தீர்க்க தரிசனம் வந்தா யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த கடைசி காலத்துல கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா கர்த்தரோட வருகை அதிக சமீபமா இருக்குது. அப்ப கர்த்தரோட வருகை அதிக சமீபமா இருக்குதோ, மரணம் நம்மளுக்கு சம்பவிக்குதோ, அது கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனாலும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம் கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குறோம், இந்த தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சீர்கெட்டு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இந்த தீர்க்க தரிசனம், கர்த்தரோட தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமா இருக்குது, ரொம்ப முக்கியமா இருக்கு, தேவையா இருக்குது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனமா இருந்தா அந்த சபை எப்படி இருக்கும்? சபை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், பிசாசை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்? அந்த தீர்க்க தரிசனத்துல உண்மை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை கையில. யாரு பேசினா தீர்க்க தரிசனம்? அது சொந்த மாம்ச இச்சையில. ஓ, இப்படி சொன்னா சபை மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா சபை மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அதனால இதே மாதிரி தீர்க்க தரிசனத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனத்தை அநேக இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பொய்யான தீர்க்க தரிசனம், மெய்யான தீர்க்க தரிசனம் எப்படி நம்ம நிதானிக்கிறது? பொய்யா கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் உணர்த்தி, பாவத்தை கண்டித்து உணர்த்தி உங்களை நடத்துவார். உங்களை பாவத்தோட கண்டித்து நடத்துறாருன்னா, நீங்க வருகிறதான காலம் ரொம்ப கொடிய காலமா இருக்குது, உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க, பிசாசானவன் எவனை விழுந்துறாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான், இப்படிப்பட்டதான உங்களை கண்டித்து உணர்த்துகிறதான தீர்க்க தரிசனம் தான் ஒரு சபைக்கு தேவை. இப்படி கண்டித்து உணர்த்துகிறதான தீர்க்க தரிசனம் தான் தேவை. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கேட்டாதான் ஜனங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, நம்ம செய்கிறது தவறு, கர்த்தரோட வருகை அதி சீக்கிரமா இருக்குது, அப்படி கர்த்தரோட வருகை சீக்கிரமா இல்லாட்டியும் நம்மளோட மரணம் சம்பவிக்கும், அதுக்குள்ள நம்ம கர்த்தர்கிட்ட கிட்டி சேரணும், நம்ம பாவத்துக்கு உடன்படக்கூடாது, தவறான காரியங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. அப்ப மனம் திரும்பாம இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது தீர்க்க தரிசனத்துல இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களை நடத்துவாரு, கர்த்தரு நீங்க அடுத்த மாசத்துல இந்த காரியங்களை வாங்குவீங்க, இந்த பணத்தை சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்குவீங்க, பெரிய காரியங்களை வாங்குவீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க, கர்த்தர் உங்களை இப்படியா நடத்துவாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? சொல்லிட்டாரு, பாத்திரம் என்ன சொல்லிட்டாரு? பெரிய காரியம் வாங்குவீங்க, பெரிய வீடை வாங்குவீங்க, பெரிய கப்பையை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு, நிச்சயம் உண்மையாதான் இருக்கும். தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வந்துச்சு? பாஸ்டர் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்ப அந்த பாஸ்டர் எங்க இருந்து சொன்னாரு? ஆவியானவர் சொன்னாரா, இல்ல மாம்சத்துல அவரோட சிந்தையில சொன்னாரா? இப்படி சொன்னாதான் ஜனங்க சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது ஜனங்க என்ன செய்வாங்க? ஓ, நான் பெரிய கப்பை வாங்குவோனா, பெரிய வீடு வாங்குவோனா, அப்ப என்ன செய்வாங்க? இன்னும் பணத்தை நோக்கி ஓடுவாங்க, இன்னும் பணத்தை நோக்கி ஓடுவாங்க. அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி செல்ல மாட்டாங்க. எதை நோக்கி ஓடுவாங்க? பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தேவன் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் தேவை, சபைக்கு தீர்க்க தரிசனம் தேவை. அது எங்க இருந்து வரணும்? கர்த்தர்கிட்ட இருந்து வரணும். தீர்க்க தரிசனம் தேவன்கிட்ட இருந்து வரணும். நம் சொந்த ஆசை இச்சையின்படி தீர்க்க தரிசனம் வரக்கூடாது. சில பேர் தீர்க்க தரிசனம்னா என்னன்னே தெரியாது, சும்மா சொந்தத்துக்கு மனசுல எந்த சிந்தை வருதோ அதை அப்படியே சொல்லிக் கொள்ளுது. அது அப்படியே திருப்பி யாரையாவது தேவை, ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது, நான் அங்க கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு அந்த காரியம் தேவையா இருக்கா, அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே மாம்சத்துல யோசிக்க என்ன செய்யுது? இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்குது,
இந்த காரியம் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த காரியம் ஏதோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் என்னத்துக்கு சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறாரு? நீங்க மனம் திரும்புவீங்க, பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பீங்க. ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவரே பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னியும், நான் மனம் திரும்புற ஆண்டவரே, இனிமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பும்படியா கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப இதோ கர்த்தர் கொடுக்கிறாருன்னு என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஓ கர்த்தர் என்ன எல்லாம் ஓகே, நம்ம ஜீவிக்கிறதான வாழ்க்கை கர்த்தருக்கு பிடிச்சிருக்குது. இதோ கர்த்தரே சொல்லிட்டாரு, நான் இப்படி பாவம் பண்ணிக்கிட்டு ஜீவிக்கிறேன், பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நித்தமும் பாவத்தை சிந்திக்கிறேன், நித்தமும் பாவத்துல நடந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு அந்த காரியத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் நான் ஜீவிக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? விசுவாசி அதன்படியே ஜீவிக்க ஆரம்பிப்பாங்க. மனம் திரும்புதல் இருக்காது. அப்ப தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. பொய்யான தீர்க்க தரிசனம் இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஜனங்க சீர்கெட்டு தான் போவாங்க. ஏன்னா அவருக்கு மனம் திரும்புதலுக்கு இருதயம் இடம் கொடுக்கல. ஏன் இடம் கொடுக்கல? ஏன்னா வருகிறதான தீர்க்க தரிசனம் மாம்ச சிந்தையில வருது. மாம்ச சிந்தையில தீர்க்க தரிசனம் வருது. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. உடனே மனம் திரும்பணும் அப்படின்றதான இருதயம் வரல. மனம் திரும்பணுன்றதான இருதயம் வரல. அவங்களுக்கு மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. மனம் திரும்புற இருதயம் அவங்களுக்கு இல்ல. ஏன் அப்படி அவங்களுக்கு இல்லாம போச்சு மனம் திரும்புற இருதயம்? ஏன்னா தீர்க்க தரிசனம் மாம்சத்தின்படி வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். நம்மளும் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒத்து இருக்குதா? ஒத்து இருக்குதா? இல்ல நம்ம மாம்சத்திலேயே சிந்திச்சுக்கிட்டு மாம்சத்தின்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்தின்படி ஜீவிக்கிற எதை விதைப்பானா? மாம்சத்தினால அழிவை தான் விதைப்பான், அதே அழிவை தான் அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நித்திய ஜீவனை அறுக்கக்கூடியவர்களா, நமக்கு அறுவடை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நம்ம நித்திய ஜீவனை அறுக்கணும்னா நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும், ஒரு காரியம் நம்ம நடத்தி கொண்டு இருக்கணும். அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மை வழி நடத்துறாரு. தனிப்பட்ட முறையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நம்மை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சபை மொத்தமா நம்ம பார்க்கும்போது, சபை காரியங்கள் நம்ம பார்க்கும்போது சபை ஒரு ஒரு நோக்கத்தை, ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடணும். சபை எதை நோக்கி ஓடணும்? பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். சபை பணத்தை நோக்கி ஓடக்கூடாது. அப்ப தீர்க்க தரிசனம் கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா சபை எதை நோக்கி ஓடும்? பரிசுத்தத்தை நோக்கி ஓடும், நித்திய ஜீவனை நோக்கி ஓடும். நித்திய ஜீவனத்தை நோக்கி ஓடும், பரிசுத்தத்தை நோக்கி ஓடும், தேவனுடைய கிறிஸ்துவோட சாயல அணிந்து கொள்ள வேணும்னு ஓடும். அது சபையோட நோக்கம் பணத்தை சம்பாதிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அப்ப எதை நோக்கி ஓடும்? சபை பணத்தை நோக்கி தான் ஓடும், பணத்தை நோக்கி தான் ஓடும். அப்படி நம்ம பணத்தை நோக்கி ஓடுங்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. உலகத்துல நம்மளுக்கு அநேக காரியங்கள் தேவை, அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. அந்த காரியங்களை நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம எதை நோக்கி ஓடணும்? நித்திய ஜீவனை நோக்கி ஓடணும். அப்ப அதுக்கு இந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடணும் அப்படின்னு நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனங்களை கொடுத்து நம்மளை சரிப்படணும். தீர்க்க தரிசனங்களை கொடுத்து நம்ம சரிப்படணும். அப்ப ஆவியானவர் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனத்தை அவரே கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்க முடியும். மாம்சத்துல அநேக தீர்க்க தரிசனங்கள் வரலாம். மாம்சத்துல அநேகர் என்ன செய்யலாம்? மாம்சத்துல சொல்லலாம், இப்படி ஆவீங்க, அப்படி ஆவீங்க, அந்த கர்த்தர் கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, நீங்க கீழே இல்லாம மேல போவீங்க, அப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் வரலாம். அது நம்மளை பக்தி விருத்தி உண்டாக்காது. பக்தி விருத்தி உண்டாக்காது. அது கோயில் சேர்ச்சின்னு சொல்றது சொத்து சொகம் சேர்க்க வர்றது இல்லை.
சொத்து சேர்த்து சுகம் சேர்க்க வர்றதில்லை சேர்ச்சி. எதுக்கு வரோம்? பரிசுத்தமா ஜீவிக்கும்படியா வரும். பரிசுத்தமா ஜீவிக்கும்படியா தான் வரும். அப்ப அந்த தீர்க்க தரிசனமும் எதை குறிச்சிருக்கும்? பரிசுத்தத்தை குறிச்சிருக்கும். சொத்து சேர்த்து சுகம் கேட்கறதுக்கு தேடுறதுக்கு வந்திருக்கும் சபைக்கு இல்ல, பரிசுத்தத்தை அடையறதுக்காக தான் சபைக்கு வரும். அப்ப பரிசுத்தத்தை அடையறதுக்கு வரோம்னாக்கா அப்ப அந்த பரிசுத்தத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம் நமக்கு வரும். ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொன்ன ஆரம்பிச்சாருன்னா அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனம் வரும். அப்ப சபை எப்படி போய்கிட்டு இருக்குது? ஆவிக்குரிய பாதையில கர்த்தரோட வழியில நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிதானிக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள்ல எனக்கு சீர்கட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் என்னத்தை காட்டுது? நம்மளோட குறிக்கோளை காட்டுது, நம்ம வழியை காட்டுது. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஜீவிக்கணும். நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நம்ம நேரா கர்த்தரை நோக்கி ஓடணும். சில வேலைகள்ல சபையோட நோக்கம் வேற பக்கம் மாறக்கூடியதா இருக்கு. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? தீர்க்க தரிசனத்தை கொடுத்து கண்டிச்சு உணர்த்தி சபைய சரியான வழியில திருத்துவார். அதே மாதிரி நம்ம சபையில அநேக விசுவாசிகள் பலவிதமான வேலைகள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும் போது அவங்க தவறான வழியில போகும்போது யாரு சுட்டி காட்டுவா? பரிசுத்த ஆவியானவர் தான் சுட்டி காட்ட வல்லவரா இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து சபையில மொத்தமா வழியல்ல போவாதீங்க, இந்த வழியல்ல நடக்காதீங்க, நான் மறுபடியும் அவங்கள உணர்த்திக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், மனம் திரும்புங்க அப்படின்னு யார் பேசுவா? ஆவியானவர் பேசுவார். அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு என்ன நடக்கும்? நம்ம ஜீவியத்துல ஒரு மனம் திரும்புதல் நடக்கும். மனம் திரும்புதல் கேட்ட மனஸ்தாபம், மனம் திரும்புதல் கேட்ட மனஸ்தாபம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் கேட்ட மனஸ்தாபம். கர்த்தரோட வழிகள்ல நடந்துகிட்டு இருக்கோம். கர்த்தரோட வழிகள் நடக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய தொடர்ந்து மனம் திரும்புதல நமக்கு கொடுக்கிறாரு. பார்க்கணும், அந்த மனம் திரும்புதல கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாருன்னு பார்ப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனா இருந்தான். அப்ப கர்த்தர் ஆபிரகாமோட பேசுறாரு, நான் உன்னை வழி நடத்தி கொண்டு போக போறேன், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படி கர்த்தர் ஆபிரகாமோட பேசி தரிசனத்தை கொடுத்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தரிசனத்தை கொடுத்து ஆபிரகாம் என்ன செய்யற ஆண்டவரே வழி நடத்தி கொண்டு போறாருன்னு பாக்குறோம். அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அந்த தீர்க்க அந்த தரிசனத்துக்கு கீழ்படிஞ்சாரு. ஆபிரகாம் அந்த தரிசனத்துக்கு கீழ்படிஞ்சு நடந்தாரு. கர்த்தர் ஆபிரகாம தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு போனாருன்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய ஜீவிதத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த வழியில நடக்கும்படியா கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். நாம என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கிறதான தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தரோட வழிகள்ல நடக்கணும். கர்த்தரோட வழிகள்ல நடக்கணும். கர்த்தர் பேசுறாரு, நம்ம கர்த்தரோட ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். கர்த்தர் பேசி இருக்கிறாரா இல்ல மாம்சத்துல பேசுறமா நம்மளால கணிக்க முடியும். ஏன் கர்த்தரோட பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை கூட நிதானிக்க முடியும். கர்த்தர் தான் பேசுறாரு, கர்த்தர் தான் பேசுறாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். மோசேவை குறித்து நம்ம பாக்குறோம். மோசே என்ன செஞ்சாரு? மிதியான் தேசத்துல இருக்கிறாரு. மிதியான் தேசத்துல மோசே இருக்கிறாரு பாக்குறோம். அந்த மிதியான் தேசத்துல மோசே இருக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு முச்செடியில தரிசனமாகிறார் மோசேக்கு. மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க எகிப்து தேசத்துல ஆளுநர்கள்னால கஷ்டப்படுது, அவங்க எல்லாத்தையும் நீ விடுதலையாக்கி கொண்டு வா. சீனாய் மலையில நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவங்க எனக்கு பலி செலுத்தணும், எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே கிட்ட சொன்னாரு.
அப்ப மோசே என்ன செய்யறாரு, அந்த தரிசனத்தின்படி அந்த காரியங்களை செய்யறாருன்னு பாக்குறோம். அதே போல நமக்கும் தரிசனம் இந்த கடைசி காலங்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த தரிசனத்தின்படி நாம் ஜீவிக்கணும், அந்த தரிசனத்தின்படி நாம் நடக்கணும். கர்த்தர் அதை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாரு, நம்ம சும்மா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு இல்ல. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாருன்னா அந்த மாதிரி நம்ம ஜீவிப்போம், அதன்படி நம்ம நடப்போம், கர்த்தர் வழிகளை நடப்போம்னு தான் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாரு. சும்மா கர்த்தர் ஏதாவது பேச நான் எனக்கு கடமையா நான் பேசுறேன், நீ கேட்கறத கேளு கேட்காது விட்டுருன்னு சொல்றோம் ஆண்டவரே. நாம் கேட்கும்படியாக கர்த்தர் பேசுறாரு. நாம கர்த்தர் நம்ம எதுக்கு பேசுறாரு, நாம் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம பேசுறாரு. அப்ப நாம என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் நம்மையும் அவரோட வழிகளை நடத்தி நம்மை நாடியதான இடத்துக்கு கொண்டு போய் விட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எரேமியா 29:11. அநேக பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அந்த அதன்படி நடக்க சில பேருக்கு என்ன செய்வாங்க, சில பேரு அதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் எங்கேயாவது கொண்டு விட்டுருவாரு, எந்த ஊழியத்திலாவது என்ன மாட்டி விட்டுருவாரு, இந்த கர்த்தரோட வழிக வேலைய எதையாவது வேலையை எனக்கு செய்ய விட்டுருவாருன்னு சில பேருக்கு என்ன இருக்கும், பயம் இருக்கும். பயம் இருக்கும். கர்த்தர் நமக்கு தேவையில்லாத பிடிக்காத காரியத்துல கொண்டு போய் நம்மள சேர்க்க மாட்டாரு. நம்மளால செய்ய முடியும்ன்ற அந்த காரியத்தான் கர்த்தர் என்ன செய்வாரு, நமக்கு சுற்றி காட்டுவார். அந்த எரேமியா 29:11 வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானதல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்ம குறிச்சு நல்ல காரியங்களை நம்ம நல்ல வழிகள்ல உள்ளுள்ள இடங்கள்ல மேய்க்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.